பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122ஆம் ஆண்டு பிறந்த நாளினை முன்னிட்டு தமிழ்மறை அறக்கட்டளையின் சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு ஓவியம், கட்டுரை, பேச்சு போட்டிகள் சென்னை போரூர் நாடார் சங்க திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். தமிழ்மறை அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் ஏழுமலை லோகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்டுரை, ஓவியம் மற்றும் பேச்சு போட்டிகளில் பங்கேற்று திறன்பட செயல்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு போரூர் வட்டார நாடார் சங்கத்தின் தலைவர் ஆனந்தராஜ் மற்றும் அருள்மிகு பொன்னியம்மன் கோயில் தலைவரும் திருவள்ளூர் மாவட்ட அதிமுகவின் துணைச் செயலாளருமான ஜனார்த்தனம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். தமிழ்மறை அறக்கட்டளையின் பொருளாளர் குமார் முன்னிலை வகித்த இந்த நிகழ்வில் அறங்காவலர் குழு தலைவர் குமார், துணைத் தலைவர்கள் ஞானமுருகன், துவாரகேஷ் உள்ளிட்ட நாடார் சங்க நிர்வாகிகள், தமிழ்மறை அறக்கட்டளையின் நிர்வாகிகள், போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக காமராஜர் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் பரதம், பாடல், சிலம்பம், பறை உள்ளிட்ட பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். பின்னர் கலை நிகழ்ச்சிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு சாதனையாளர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.